வீரர்கள் எல்லாம் ராவணனிடம் முறையிடுகிறார்கள். அந்த முறைப்பாட்டிற்கு முன்பாக அஞ்சி ஓடிய வானரர்களை எல்லாம் அழைத்து வருமாறு ராமன் ஏவ சென்ற அங்கதன் அவனோடு பல வானர தலைவர்கள் விவாதிக்கிறார். இது என்ன விதத்தில் நியாயம்? நாம் யாரை எதிர்க்க வந்திருக்கிறோம்? அவர்கள் அனைவரையும் நம்மால் எதிர்க்க முடியுமா என்ற கவலையோடு அவர்கள் என்ன சொல்லுகிறார்? அஞ்சினாம் பழியும் பூண்டாம் அம்புவி ஆண்டும் ஆவி துஞ்சுமாறு அன்றி வாழ ஒண்ணுமோ நாள்மேல் தோன்றின நஞ்சுவாயிட்டால் அன்னது அமுது அன்றோ நம்மை அம்மா தஞ்சம் என்று அணைந்த வீரர் தனிமையின் சாதல் நன்றி. அஞ்சு நாம் வானரர்கள் சொல்லுகிறார்கள், நாம் இப்பொழுது பயந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு என்ன ஆகும் என்று தெரியாமல் அச்சத்தின் பிடியில் சிக்குண்டு இருக்கிறோம். பழியும் பூண்டாம், பழியையும் மேற்கொண்டு விட்டோம். ஏனென்றால் போர்க்களத்தை விட்டு ஓடி வந்தாச்சு. அம்புவி ஆண்டும், அழகிய இந்த பூமியில் எங்கு சென்றாலும் துஞ்சுமாறு அன்றி வாழ ஒண்ணுமோ, சாவை தவிர சென்று யாரும் வாழ முடியாது. ஏன்னா எல்லா பகுதிகளிலும் இந்த அரக்கர்கள் நிறைந்து இருக்கிறார்கள். நாள் மேல் தோன்றின், சாவு வருதற்கு உரிய நாள் முன்னமே கண்முன் தோன்றிவிட்டது என்றால் நஞ்சுவாயிட்டால் அன்னது அமுது அன்றோ, நஞ்சினா விஷம், விஷத்தினை வாயிலிட்டது போல்வதாகிய அமுதம் அல்லவா. நம்மை தஞ்சம் என்று அணைந்து நம்மையே பற்றுக்கோடு நாம் அவர்களை காப்பாற்றுவோம் என்ற எண்ணத்தோடு நம்மிடம் வந்து வீரர்கள் சேர்ந்து இருக்கிறார்கள் அல்லவா, ராம லக்குவர் ஆகிய வீரர்கள். இப்ப இவன் கேட்கிறான், அங்கது எல்லாரையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டீங்க உங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு. ஆனா ராம லக்குவர்கள் தாங்கள் இந்த இலங்கையின் மீது படையெடுக்க பெரும் படையாக அவர்கள் நம்பியது நம்மை. அப்படி நம்மையே நம்பி வந்தவர்களை நட்டாற்றில் விட்டு விட்டு நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள ஓடி வருதல் என்ன முறை? இதுவும் போர்க்களத்துல மிக முக்கியமான போர் தொடங்கக்கூடிய நேரத்துல நாம் யாருக்கு உதவுவதாக வாக்கு தந்து இந்நாள் வரை தொடர்ந்து வந்தோமோ அந்த இருவராகிய ராம லக்குவர்களை போர்க்களத்துல தனித்து விட்டு விட்டு நாம் நம்முடைய உயிரை காப்பாற்றி கொள்ளுவதற்கு முயலலாமா? இந்த இடத்த நான் வேற ஒரு இலக்கியத்திலிருந்து ஒப்பிடணும்னு நினைக்கிறேன். அது நம்முடைய இந்திய சமயத்தை சார்ந்த இலக்கியம் இல்லை, இஸ்லாமிய இலக்கியம். அதுல மானுக்கு பிணை நின்ற படலம்னு ஒரு பகுதி. ஒரு வேடன் மானை கட்டி போட்டு இருப்பான். அதன் வழியே அவ்வழியே வந்த நபிகளை பார்த்து, மான் என்னை காப்பாற்று, நான் இந்த வேடன் என்னை கொல்ல போகிறான் என்பதற்காக அஞ்சவில்லை, நான் என் கன்றினை தேடி அதனை கொண்டு ஆண் மானிடம் ஒப்படைத்து விட்டு மீண்டு வந்து விடுகிறேன், நான் வருகின்ற வரைக்கும் நீர் எனக்காக பிணையாய் நில்லுங்கள்னு கற்க நபிகள் நாயகமும் நிற்பார். இந்த பெண்மான் சென்று தன் குட்டியை தேடி, தன் ஆண்மானை தேடி, தன் இனத்தை நாடி ஒப்படைச்சிட்டு கிளம்பும். எங்கு போறாயின்னு மற்றைய மான்கள் கேட்கும். மாதிரி வேடன் அருகே எனக்கு பதிலாக நபிகளை நிறுத்திவிட்டு வந்திருக்கிறேன், நான் போய் நபிகளை மீட்க வேண்டும். உடனே மற்றைய மான்கள்லாம் சொல்லும், வேடனிடம் இருந்து தப்பித்து யாரேனும் மீண்டும் வேடனிடம் போய் சிக்குவார்களா? நபிகள் நாயகம் இப்படி ஆகிலும் தன்னை காப்பாற்றிக் கொள்வார், நீ சும்மா இரு. அப்ப இந்த மான் சொல்லும், சொன்ன வார்த்தையை தவறினேன் என்று இந்த விலங்குகளே இவ்வாறுதான் என்று இறை தூதன் என்னை முதலாக கொண்டு எல்லா விலங்குகளையும்
தவறாக எண்ணுவதற்கு வாய்ப்பை நான் கொடுக்க விரும்பவில்லை என்று சீரா புராணம் பேசும். இதே போன்று சிவபுராணத்துல குருத்துருவன் ஒரு வேடம். அவன் ஒரு நாள் முழுவதும் வேட்டையாட சென்று ஒரு விலங்கும் கிடைக்கல. ஒரு குளக்கரை அருகிலே ஒரு பெரிய வில்வ மரம், அதுல ஏறி இரவு இங்க நீர் உண்ண வரக்கூடிய விலங்குகளை கொல்லலாம்னு காத்திருப்பான். அப்போ ஒரு மான் வரும். அதை கொல்லுவதற்கு இவன் முயலுகின்ற பொழுது மான் சொல்லும், நான் நீர் வேட்கைக்காக வந்தேன், நான் என் குட்டியை பார்த்து தேடி அதை பாதுகாப்பாக இருக்க வைத்து விட்டு மீண்டும் நான் வருகிறேன். உடனே குருத்ருவன் கேட்பான், நீ வரலன்னா? உடனே இந்த மான் சொல்லும், உலகில் எத்தகைய கொடிய பாவங்கள் உண்டோ அத்தனை பாவங்களையும் பட்டியலிட்டு இதனால் பெறப்படக்கூடிய தண்டனையை காட்டிலும் நான் வருகிறேன் என்று வாக்கு கொடுத்து வாராமல் இருந்தால் அத்துணை தண்டனைகளும் எனக்கு கிடைக்கட்டும். சரி, குருதுருவன் போன அனுப்பிச்சுக்குவோம். இதை ஏன் சொல்லுகிறேன்னா, நம்முடைய நீதி நூல்கள், அது மானாகட்டும் அல்லது ஏனைய பிற விலங்காகட்டும் பறவையாகட்டும், இவைகளின் மூலமாக ஒரு அரிய தத்துவத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. என்ன? கூடிய மட்டும் நாம் ஒருவருக்கு நம் வாழ்நாள் ஏதாகிலும் செய்வதாக வாக்கு கொடுப்பதாக இருந்தால் யோசித்து வாக்கு கொடுக்கும். அப்படி கொடுத்து விட்டோம் என்றால் எப்பாடு பட்டாகிலும் அந்த வாக்கினை காப்பாற்ற வேண்டும். ஆகவே நான் என்னுடைய மாணாக்கர்களுக்கு வகுப்புல விளக்கம் சொல்லும் போது சொல்லுவேன், நீ வாழ்க்கையில தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது 2 தான். யாருக்கேனு வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்ற இறுதி வரை பாடுபடு. 1. 2, மறந்தும் யாருக்கும் வாக்கு கொடுத்து விடாது. கொடுத்தால் நிச்சயமா நிறைவேற்றும். நீங்க ஒண்ணும் வேண்டாம், நம்ம ரொம்ப பெரிய அளவுக்கெல்லாம் போக வேண்டாம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை மணந்து கொள்ளுகிறான், அந்த மண வாழ்க்கைக்கு உரியதாகிய திருமண நிகழ்வுகள்ல சொல்லப்படக்கூடிய மந்திரங்கள் என்னன்னு கொஞ்சம் அதனது பொருளை கேட்டு பாருங்கள், தெரியும். இன்று இந்த மனவினையிலே ஒன்றுபடக்கூடிய இருவர்கள் தங்களிடையே நேயத்தோடும் நட்போடும் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அந்த ஒப்பந்தத்தை யார் ஒருவரும் முறித்து விடக்கூடாது. பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். அதுதான் திருமண மந்திரத்தினது உச்ச மந்திரம். வாக்கு கொடுத்து கைத்தலம் பற்றுகிறோம். எந்த சூழ்நிலையிலும் அந்த பற்றின கையை விடுவதில்லைன்னு வாக்கு கொடுக்கணும். ராமாயண கதையே அதுதான். சீதையை மணப்பதாக வாக்கு கொடுத்து மணந்த ராமன் அவள் தன்னை விட்டு பிரிந்த காலையும் அவளை எவ்வாறாகிலும் தேடி பெற்றாக வேண்டும், காப்பாற்றுவதாக வாக்கு கொடுத்திருக்கிறான். இத சீதையே சொல்லி காமிக்கிறான். வந்து என்னை கரம் பற்றின வைகல் வாய், என்னை திருமணம் செய்து கொண்டு கைத்தலம் பற்றினானே, அப்பொழுது எனக்கு வாக்கு கொடுத்தான், அதை காப்பாற்றணும். அதனால இந்த விளக்கத்தை வாய்ப்பு கருதி அழகா பயன்படுத்தினார். கேட்கிறான் அங்கதன், நம்மை நம்பி வந்திருக்கிறார்கள். நாம தொடக்கத்திலேயே கிஷ்கிந்தையில நாங்கள்லாம் இதுக்கெல்லாம் தயாரா இல்லை, நாங்கள் எல்லாம் வானரர்கள், எங்களுக்கு காய் கனி கிழங்கு தின்று கல்லையும் மரங்களையும் கொண்டுதான் போர் செய்ய தெரியும். அஸ்திர பயிற்சி எல்லாம் ஆயுத பயிற்சி எல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களை கொண்டு நீ அரக்கர்களை எவ்வாறு வெல்ல போகிற, அதற்கு வேற ஆளை பார்த்துக்கோ.
சொல்லி இருக்கலாம். ராமன் ஒண்ணும் பண்ணியிருக்க முடியாது. தேடி வந்ததோட எங்களுடைய பொறுப்பு முடிஞ்சு போச்சு. கஷ்டப்பட்டோம், 4 திக்குக்கும் போனோம், தென் திசையில சீதை இருப்பதை தேடி உம்மிடம் வந்து சொல்லியாச்சு, இனி உன் பொறுப்பு. மாறாக நாம் என்ன பண்ணிட்டோம்? வாக்கு கொடுத்துட்டோம். நம் சார்பாக நம் மன்னன் சுக்ரீவன் வாக்கு கொடுத்துட்டான். அத்துணை பெரும் படையோடு இத்துணை நாள் பயணித்து பல போர்க்கள நிகழ்வுகளை சந்தித்து கும்பகர்ணன், இந்திரஜித்தன் போன்றவர்கள், அதிகாயன் போன்றவர்களை கொன்று இப்ப இறுதி போர்ல நிக்கிறோம். இந்த நேரத்துல நாம் போர்க்களத்தை விட்டு ஒதுங்கினால் அவர்கள் என்ன செய்வார்கள்? தனிமையின் சாதல் நன்று. நாம் துணையாக நிற்காமல் விலகிவிட்டால் அவர்கள் தனித்து நின்று போர் செய்து இறந்து போனார்கள் என்றால் இது தர்மமா? அதர்மமான வேலையை நாம செய்யலாமா? வாக்கு கொடுத்துதானே உடன் வந்தோம். மாறாக நாம் நம்மை காப்பாற்றி கொண்டோம், அவர்கள் மரணிப்பதற்கு வழியையும் தருகிறோம்னு சொன்னா இது நம்பிக்கை துரோகம் இல்லையா என்று கேட்டவுடனே, தானவரோடும் மற்ற சக்கர தலைவனோடும் வானவர் கடைய மாட்டா மறிகடல் கடைந்த வாலி ஆனவன் அம்பு ஒன்றாலே உலந்தமை அயர்ந்தது என் நீ மீனலர் வேலை பட்டது உணர்ந்திலை போலும் மேலோ. மேலோய், எங்களில் உள்ள வீரர்களை காட்டிலும் மேலானவனே, தானவரோடும் மற்ற சக்கர தலைவனோடும், தானவர்னா அசுரர்கள், ஏனைய பிற சக்கர தலைவன்னா சுதர்ஷ்ண சக்கரத்தை கையிலே கொண்டுள்ள நாராயணன், நாராயணனோடும் சேர்ந்து வானவர் கடைய மாட்டா மறிகள், தேவர்களால் கடைய முடியாமல் தளர்ந்த பொழுது அந்த பார்க்கடலை கடைந்த வாலியானவன், தான் ஒரு தனி மனிதனாக நின்று அந்த பார்க்கடலை கடைந்து அமிழ்தத்தை எடுத்தவன் வாலி. அந்த வாலியை அம்பு ஒன்றாலே, ராமன் தான் செலுத்தின ஒற்றை அம்பினாலேயே அந்த வாலியை கொன்று இருக்கிறார். உலந்தமை நீ அயர்த்தது ஏன், இறந்ததை நீ ஏன் மறந்தாய்? மீனலர் வேலை பட்டது, மீன்கள் நிறைந்து விளங்குகின்ற கடல் பட்ட துன்பத்தை, ஏன்னா சேது பந்தனம் கட்டுவதற்காக கடல் வேந்தனை அழைத்தான் அல்லவா ராமன், அம்பு செலுத்தி. உணர்ந்திலை போலும், நேரே கண்டிருந்தும் அதனால் விளங்கக்கூடிய ராமனினது வீரத்தை மனதில் நீ கொள்ளவில்லையா, உணரவில்லை போலும் கேட்கிறார்கள். ராமன் ஒருத்தனே அந்த அரக்கர்களை வெல்ல முடியுமே, ஏன்? பார்க்கடலை தேவர்களும் நாராயணனும் முயன்று கடைய இயலாத பொழுது தனி ஒரு மனிதனாக பார்க்கடலை கடைஞ்சவன் வாலி. இந்த 3 இடத்துல கம்பன் சொல்லிட்டு, அப்படிப்பட்ட பேராற்றல் உடையவன் வாலி. அவ்வளவு பெரிய ஆற்றல் உடைய வாலிய ஒற்றை அம்பினாலே கொன்றவன் ராமன். அவன் எவ்வளவு பெரிய வீரனா இருப்பான். வாலிய கொன்றதோட மட்டுமில்ல, கடல்ல அணை கட்டுவதற்கு கடல் முதல்ல இடம் தராத பொழுது கடுமையான முறையில அந்த கடல் வேந்தனை சாடினான் அல்லவா. இப்ப இது தெரியாத ராமனால் எதையும் செய்ய முடியும். நாங்க எதுக்கு எத்தனை அறக்கரேன் தர்மம் ஆண்டு இல்லை என்றே அத்தனை அறத்தை வெல்லும் பாவம் என்று அறிந்தது உண்டோ, பித்தரை போல நீயும் இவருடன் பெயர்ந்த தன்மை ஒத்திலது என சொன்னான் அவன் இவை உரைப்பது ஆனான். எத்தனை அறக்கரேனும், எதிர்த்து எவ்வளவு அரக்கர்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய படையோடு வந்தாலும் ஆண்டு தர்மம் இல்லை என்று, அந்த பக்கத்தில் தர்மம் இல்லை. ஞாபகம் வச்சு, இதெல்லாம் இன்றைய காலத்தில் சரியா தப்பான்னு சொல்ல தெரியல. இன்றைய போர்க்களங்களை கொண்டு பண்டைய போர்க்களங்களை நாம அளக்க முடிவதில்லை.
ஏனென்றால் மகாபாரத யுத்தத்துல கூட 18 அக்ரோனி சேனைகள் போரிட்டன என்றால் 11 அக்ரோனி சேனை துரியோதனன் தெரிந்தது. 7 அக்ரோனி சேனை தான் தருமனிடம் இருந்தது. 7 11 வென்றது. அதுதான் ஆச்சரியம். அதற்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன? தர்மம் எங்கு இருக்குமோ அங்கு வெற்றி உறுதியாக்கப்படும். இது எத்துணை நாள் இந்த கருத்தை நாம் சொல்லிக் கொண்டிருப்போம் தெரியாது. மேலை நாடுகள் என்ன பேசுகின்றன, ஒரு போர்ல எங்களுக்கு முடிவு முக்கியம், அந்த முடிவை நோக்கி செயல்படக்கூடிய வழிகள் எங்களுக்கு முக்கியம் இல்லை. நீங்க கிரேக்க நகரத்துல நடந்த போர்கள், கிரேக்க இலக்கியங்கள்ல நடந்த போர்களை எல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தந்திரம், வஞ்சகம் இவைகளினது மொத்த வடிவமாக போர்க்களம் இருக்கும். ஆனால் நம்முடைய இந்திய துணைக்கண்டத்துல மட்டும்தான் போரினது முடிவு எவ்வளவு முக்கியமானதோ அதனுக்கு இணையான முக்கியத்துவத்தை உடையது அதனை நாடக்கூடிய வழிமுறை. இதான் நான் பல முறை சொல்லியிருப்பேன். ஆங்கிலத்துல இதை வேடிக்கையாக சொல்வது உண்டு, ends and mean and means and end. நமக்கு வழிமுறை முக்கியம். தப்பான வழியில போய் ஒரு நல்லதை செய்யக்கூடாது. வள்ளுவர் எழுதினார் ஒரு இடத்துல, ஈன்றாள் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் என. உன்னை பெற்றவளே பசியின் கொடுமையினால் தவித்த பொழுது கூட அவள் பசியை போக்க தவறான வழிமுறைகளிலே நீ ஈடுபட்டு பொருளை ஈட்டி விடாதே. நோக்கம் அவள் பசியை போக்க வேண்டும், உயர்ந்த நோக்கம்தான். அதை போக்க வேண்டும் என்பதற்காக தவறான வழியில போய் நிற்கிறார். ஏனென்றால் தவறான வழியில பெறக்கூடிய ஆக்கத்தினை காட்டிலும் வறுமையில இறக்கிறது நல்லது. அதுவும் வள்ளுவர் தான். சான்றோர் கழி நல்குறவே தலைன்னு எழுதினார். தவறான வழிமுறையில போய் உன்னுடைய வறுமையை போக்கிக் கொள்ளுவதை காட்டிலும் அந்த வறுமையில உழன்று நீ உன்னை இழந்தாலும் தப்பு இல்லை. இப்படிப்பட்ட அறங்களை சொல்லியே வளர்த்திருக்கோம் சமூகத்துல. என்ன காரணம்னா, எல்லா நாடுகள்லையும் போர் வரும், மறுக்க முடியாது. ஏன் அந்த போரினுக்கு பெருமளவு ஊக்கத்தை தருதல் கூடாது, அறநெறியில தான் செயல்படணும்னா, போர் செய்து கொள்ளக்கூடிய 2 நாட்டிலையும் அழிவு இருக்கும். வென்றவன் பகுதியிலும் அழிவு இருக்கும், தோற்றவன் பகுதியில பேரழிவு இருக்கும். போர் முடிந்ததன் பிறகு மீண்டும் நாட்டை உருவாக்குதல் என்பது அவ்வளவு எளிதல்ல. இத முன்னோர்கள் ரொம்ப அழகா உணர்ந்திருக்கிறார். நாம நினைக்கிறோம் போர் என்பது ஒரு வெற்றி என்கின்ற ஒரு மயக்கத்தை, ஒரு போதையை தருவதாக இருப்பதாக எண்ணுவோம். இல்லை, அதனால் நாம் இழந்த இழப்பை சரிகட்டுவதற்கு பல வருடங்கள் ஆகும். அதனாலதான் வைஷ்ணவ ஜனத்தோல என்ன பாடுகிறார்கள், நாட்டுல போர் வேண்டாம். ஏன் நமக்கு தேவை? இவைகளினால் அழிவுகள் தான் தேவை. இவைகளை கொண்டு ஏன் இந்த மனிதகுலம் சீரழிய வேண்டும்? இத மாற்று நிலையில கம்பன் யோசித்து பார்த்தான். எத்துணை பெரிய படையை ராவணர்களிடம் இருந்தாலும், ராவணாதியரிடம் இருந்தாலும், அவர்கள் அளவிலே அதிகமாக இருந்தாலும் அவர்களிடம் அறம் இல்லை. மிக பெரியதாகிய தர்மத்தை பாவம் வெல்லும் என்று அறிந்தது உண்டு. உன்னதமான தர்மத்தை
பாவம் அழித்து விடும் என்று எங்காகிலும் சொல்லி கேட்டிருக்கிறீர்களா? பித்தரை போலே அறிவும் மனமும் குழம்பிய பைத்தியக்காரர்களைப் போலே நீரும் இவருடன் பெயர்ந்த தன்மை. ஜாம்பவான கேட்கிறான் அங்க, நீயும் இந்த மற்றவர்களுக்கு தான் அறிவு கிடையாது, சாதாரண வானரம், அவர்களுக்கு நடுவுல நீ 3 அவதாரத்தை பார்த்தவன். இப்ப உனக்கு தெரிய வேண்டாம், நாம் தான் போரிலே வெல்ல போகிறோம், நீ இவர்கள் பின்னாடி ஓடி வந்திருக்க. நீயும் இவருடன் பெயர்ந்த தன்மை ஒத்தில்லது, உன் தகைமைக்கு ஏற்றதே அல்ல ஜாம்பவானே, இல்லை, ஏற்றது இல்லை. என்ன சொன்னான் என்று அங்கதன் பொதுவாக புறமுதுகு இட்டு ஓடி தங்கள் உயிரை காத்து கொண்ட வானரங்களுக்கும் அந்த வானரங்களிலே எல்லாவற்றையும் முழுதும் உணர்ந்தவனாகிய ஜாம்பவான் இருப்பதை கண்டு அவனுக்கும் அறிவுரை சொன்னான். ஜாம்பவான் அங்கதனை விட பல ஆண்டுகள் பெரியவன். சில நேரங்கள்ல வயோதிகத்தின் காரணமாக இயலாமை வரும். இயலாமையின் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில ஆங்கிலத்துல சொல்வது போல ரிஸ்க் எடுக்க தயங்கும். எப்பவுமே அப்படித்தான். வயது அறிவுரை நோக்கில நிறைய சொல்ல தலைப்படும், மாறாக செய்முறை நோக்கில் தடுமாறும். இதுதான் மிகப்பெரிய சிக்கல் வயதானவர்களுக்கு. அவர்கள் அனுபவத்தை கொண்டு அறிவுரை பலரை சொல்லிவிடுவார்கள், ஆனால் செயல்படலாம் முன்னுக்கு வாருங்கள்ல தடுமாறுவார்கள். இது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே இங்க ஜாம்பவானுக்கு அதான் நிலை. 3 அவதாரங்களை பார்த்தவன், அவன் பல்வேறு விதமான போர்க்களை சந்தித்தவன், மறுக்கலைப்ப வயதாயிற்று. இதற்கு மேலாக போய் ஒரு போர்க்களத்துல முயன்று எதிர் நிற்க முடியாது. அதனால அப்படி இவன் சொன்ன உடனே ஜாம்பவான் பேச ஆரம்பிச்சான். அங்கதன் இப்படி சொல்லி கடுமையான கோபத்தோடு விளக்கம் கேட்ட உடனே ஜாம்பவான் ஆரம்பிச்சான். நாணத்தால் சிறிது போது நலங்கினன் இருந்து பின்னர் தூண் ஒத்த திரள் தோல் வீர தோன்றிய அரக்கர் தோற்றம் காணத்தான் நிற்கத்தான் அக்கறை மிடற்றவர்க்கும் ஆமே கோணற்பூ உண்ணும் வாழ்க்கையை குரங்கின் மேல் குற்றம் உண்டோ. அழகான ஜாம்பவான் ரொம்ப பெரிய அளவுல தெரிஞ்சவன்றதுக்கு ஒரு குறிப்பு. எப்படியா, சிறிது போது நாணத்தால் நலங்கினன் இருந்து, இப்படி அங்கதன் கேட்ட உடனே கொஞ்சம் வெக்கப்பட்டான் ஜாம்பவான். ஆமா, நம்ம வீரத்துக்கு ஓடி வந்திருக்க கூடாது. கொஞ்சம் வெட்கப்பட்டான், கொஞ்சம் கலங்கின நிலை. பின்னர் ஒருவாறாக தன்னை தேற்றிக் கொண்டு அங்கதனை பார்த்து சொன்னா, தூண் ஒத்த திரள் தோல் வீர், தூண் போல உறுதி வாய்ந்த திரண்ட தோள்களை உடைய வீரனே அங்கதனே, தோன்றிய அரக்கர் தோற்றம், கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒவ்வொரு அரக்கனும் அவன் உயரம், பருமன், அவன் கையில் இருக்கிற ஆயுதம், இதெல்லாம் ஒட்டு மொத்தமா பார்த்ததன் பின் மனசுக்குள்ள துணிவு இல்லை. இந்த மாதிரி பயந்து ஓடினது நான் மட்டுமா? இவ்வளவு பெரிய கூட்டத்தோடு அரக்கர்களை பார்த்தால் அக்கறை மிடற்றவர்க்கு மாமே நஞ்சினை கரையாக கொண்ட அந்த நீலகண்டன் சிவபெருமானும் ஓடி போயிருப்பான். எப்படி? நான் ஓடி வந்தது மட்டுமல்ல, இவ்வளவு பெரிய படை வீரர்களை ஒவ்வொருத்தனும் வானளாவி நிற்கக்கூடிய உயரம், அது போல எத்துணை பேர் இருக்கான்னு தெரியல. ஏற்கனவே கம்பன் சொல்லிட்டான், ஒருவர் என்றினில் உலகை வெல்லுவர், இருவர் என்றினில் 7 14 உலகையும் வெல்லுவர்.
அப்படி இருக்கான் ஒவ்வொருத்தன். இப்படிப்பட்டவர்களை பார்த்த உடனே நான் அஞ்சு ஓடி வருவதா பெரிய விஷயம்? இந்த வீரர்களை சிவபெருமானே பார்த்திருந்தாலும் ஓடி வந்திருப்பான். ஆகவே அவனும் அஞ்சு ஓடி இருப்பான். அப்படி இருக்க பூ உண்ணும் வாழ்க்கை, பூக்களை தின்று வாழும் எளிய வாழ்க்கை, காய் பூ பிஞ்சு இதை தின்னு வாழக்கூடிய இந்த குரங்குகளின் வாழ்க்கை, கோணர் குரங்கின் மேல் குற்றம் ஒன்றோ, கூணி நிற்கக்கூடிய இந்த குரங்குகளை பார்த்து ஏன் அஞ்சு ஓடினீர்கள் என்று கேட்பதில் என்ன லாபம்? நமக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை வந்திருக்கும். ரொம்ப நான் ரசிச்சு சொல்லக்கூடிய இடம். பள்ளி காலத்துல 10ஆம் வகுப்பு படிக்கும்போது இந்த மாவட்ட அளவினதாகிய விளையாட்டு போட்டிகள் நடக்கும். அப்ப நான் படித்த ஊர் செஞ்சி, தென்னார்காடு மாவட்டம். அந்த மாவட்டத்துல பல பள்ளிகள் விளையாட்டுகள்ல அப்படி விளங்கி நின்றவர்கள். அதுல அந்த மேல் சித்தாமூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கிருந்த ஒரு கிறிஸ்துவ மிஷினரி பள்ளி, இன்னும் அந்த வீரன் பெயர் கூட ஞாபகம், ஐவான் பேர். அவன் பாஸ்கெட் பால் கூடைப்பந்துல பெரிய ஆற்றல் உடைய. நாங்கள்லாம் அந்த போட்டியில கலந்து கொள்ளுகின்ற பொழுது எங்கள் உயரம் சராசரியா 5 அடி இருக்கலாம், அவ்வளவுதான். அவர்களினுடைய பகுதியில சராசரியா 5.5 அடிக்கும் மேல. போட்டி ஆரம்பித்த உடனே இந்த முதல் பகுதின்னு வாங்கல, ஃபர்ஸ்ட் ஆஃப், அவர்கள் கையில அந்த பந்து அவர்கள் கைக்கு வருவதும் கூடையில விழுவதும் மீண்டும் அவர்கள் கையில் வருவதுமாக போய்கொண்டே இருந்ததே ஒழிய எங்களால அந்த பந்து தடுத்து நிறுத்த முடியல, கையில வாங்கவும் முடியல. அப்படி மிக தேர்ந்த விளையாட்டாளர்கள். அந்த முதல் பகுதிகளுக்குள்ள 30 முறை கூடையில பந்த போட்டாச்சு, 60 மதிப்பெண்கள். எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இதுல இதை விட வேடிக்கை என்னன்னா, அவர்களினுடைய அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் அந்த இடைவெளியில் அவர்களை பார்த்து, என்னப்பா நீங்களே போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவங்க கிட்டையும் பந்த கொடுங்கப்பா, அவங்களும் 4-5 கூடையில போடட்டுமே. எப்படி? அவ்வளவு ஏளன நிலையில நாங்க இருந்தோம். அதுக்கப்புறம் அவர்களை பார்க்கின்ற பொழுது கூட பந்துக்கு நாங்க பேரே கொடுக்கறது இல்லை. அதுக்கப்புறம் ஓராண்டு அந்த பள்ளியில படிச்சேன், 11ஆம் வகுப்பு. பயம். நாம் யாரோடு போட்டி போடுகிறோமோ அவர்கள் நம்மை காட்டிலும் கொஞ்சம் தேர்ந்தவர்களாக இருந்தால் மல்லுக்கு நின்று பார்க்கலாம். நம்மை காட்டிலும் பலபடி தேர்ந்தவர்கள், அவர்களோடு நாம போட்டியிட போனா என்ன பண்ண முடியும்? வேடிக்கை தான் பார்க்க முடியும். அது அனுபவத்துல பெற்ற அறிவு. அதே தான் இங்க சொல்லி காமிச்சாயும். டேய், அவ்வளவு பெரிய வீரர்கள் ஒவ்வொருத்தனும் தனி ஒருவனா நின்று ஒரு உலகையே அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையது. மூலபல சைன்யத்துல அவன் எத்துணை பேர்னு எண்ண முடியாத அளவுல குழுமி நிற்கிறான். அவனை பார்த்து எனக்கு மட்டுமா பயம்? காலத்தை ஒடுக்கக்கூடிய அந்த சிவனே கண்டு அச்சப்படுவான். அதனால நாங்க ஓடி வந்தோம். சரி, அவனை எதிர்க்கக்கூடிய நாம் என்ன பெரிய வீரர்களா? கூன் முதுகோடு இருக்கக்கூடிய குரங்கு கூட்டம். அவன் சாப்பிடுற மாதிரி புலாலையும் ஏனைய பிற நல்ல ஆற்றல் வாய்ந்த உணவையும் உண்ணுகிறார்களா? நாம காய் கிழங்குன்னு உண்ணக்கூடியவர்கள். இப்ப நமக்கு முதல்ல நம்ம யோகிதை தெரியும் இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை போய் எதிர்ப்பது என்பது எப்படி? அதனால ஓடி வந்தோம்.
அப்படின்னு ஜாம்பவான் சொல்லிட்டு அடுத்தது சொன்னா, தேவரும் அவுணர்தாமும் செரு பண்டு செய்த காலம் ஏவரே என்னால் காணப்பட்டில் இருக்கை ஆன்ற மூவரே உலகின் உள்ளார் இவன் துணை ஆற்றல் முற்றும் பாவகர் உளரே கூற்றை அஞ்சினால் பழியும் உண்டு. நல்ல கேள்வி. இதுவரைக்கும் தேவர்களுக்கும் இந்த அரக்கர்களுக்கும் பல முறை போர் நடந்திருக்கு. தேவர் அவுணர் தாமும், தேவர்களும் அசுரர்களும் பண்டு செரு செய்த காலம், முன்பு பன்னெடுங்காலமா தொடர்ந்து போர் செய்திருக்கிறார். செய்த போர்ல இதுவரைக்கும் ஜெயிச்சவன் யாரு? என்னால் காணப்பட்டிலர் ஏவரே, என்னால் காணப்படாதவர்கள் யார்? எத்தனையோ தேவர்கள் இந்த அசுரர்களோட போர் செய்திருக்கிறார்கள். 3 அவதாரத்துல நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனா ஒரு முறை கூட தேவர்கள் வெல்லல. எப்படியா? எவரே இருக்கையான்ற மூவகை உலகின் உள்ளார், நிலை பெறுதல் மிக்க 3 உலகில் வாழ்வோரில் ஒரு தேவன் கூட ஒரு முறை கூட இந்த அசுரர்களை 3 அவதார காலத்துல ஜெயிச்சதில்லை. கடைசியில நாராயணன் வந்து அழிக்கணும் எல்லாரையும். அதுக்கு முன்னாடி இவர் துணை ஆற்றல் முற்றும் பாவகர் உளரே, இந்த அரக்கர்கள் அளவுக்கு ஆற்றல் நிரம்பிய கொடியவர்கள் எங்கன்னா தேவர்கள் பகுதியில இருக்கிறார்களா? இல்ல அல்லவா? இப்ப நாம எப்படி ஜெயிக்கிறது? கூற்றை அஞ்சினால் பழியும் உண்டு. யமனுக்கு பயந்து ஒதுங்காம என்னடா பண்ண முடியும்? யமனுக்கு பயந்தால் அந்த மரண அச்சம் காரணமாக பழி உண்டாகும். எவனாவது வலிய போய் சாவானா? தானாக வலிய போய் சாதல் என்பதுதான் இந்த அரக்கர் படையை எதிர்த்து நின்று சாகிறது. யமனுக்கு பயந்து ஓடத்தாண்டா செய்வான். அதுல என்ன பெரிய தப்பு? உயிர் பயம் வந்தா ஓட மாட்டோமா? யாருக்குதான் உயிர் பயம் இல்லை? உயிர் பயம் வந்தால் நம்ம காப்பாற்றி கொள்ள ஓட மாட்டோமா? இந்த அரக்கர்கள் ஒவ்வொருவனையும் பார்த்தா நம்மால உயிர் தப்ப முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த போர்க்களத்துல போய் நின்னா நம்மால் வெல்ல முடியாது. நம்மை காட்டிலும் பல ஆற்றல் உடைய தேவர்கள் எவனும் வென்றதில்லை இவர்களை. அப்ப உயிருக்கு பயந்து உயிரை காப்பாற்றி கொள்ள நாங்கள் ஓடி வந்ததுல என்ன தப்பு கண்டுபிடிச்ச? எவனாவது வலிந்து போய் சாவ விரும்புவானா? சொல்லிட்டு அடுத்தது சொன்னா, மாலியை கண்டேன் பண்டை மாலியவானை கண்டேன், கால நேமியையும் கண்டேன், இரண்யன் தனையும் கண்டேன், ஆலமா விடமும் கண்டேன், மதுவினை அனுஷனோடும் வேலையை கலக்க கண்டேன், இவர்க்கு உளமிடுக்கும் உண்டோ? 3 அவதாரமா இருக்கா இல்லையா ஜாம்பவான்? பழைய அவதாரத்திலிருந்து பார்த்ததெல்லாம் சொல்றான். மாலியை கண்டேன். மாலி என்ற அரக்கன், அவனால் செய்யப்பட்ட கடுமையான போர நான் நேர்ல பார்த்தேன். பண்டை மாலியவானை கண்டேன். பழங்காலத்தில் இருந்த மாலியவானையும் பார்த்தேன். யாரு? ராவணனது பாட்டு, அவனையும் நான் பார்த்திருக்கேன். கால நேமியையும் கண்டேன். கால நேமி என்ற அரக்கன், அவன் செய்த போரையும் பார்த்திருக்கிறேன். இரண்யன் தனையும் கண்டேன். இரண்யனையும் பார்த்திருக்கிறேன். யாரு? பிரகலாதன் அப்பா. ஆலமாவிடமும் கண்டேன். ஆலகாலமாகிய பெரு நஞ்சையும் நான் பார்த்துள்ளேன். எப்போ? பார்க்கடல் கடைஞ்ச பொழுது. மதுவினை அனுசனோடும் வேலையை கலக்க கண்டேன். மது என்ற அரக்கனோடு அவன் தம்பியாகிய கைடபன், அனுசன்ன தம்பி கைடபன், மது கைடபன் ஆகிய இருவரும் கடலை கலக்கியதையும் பார்த்திருக்கிறேன். இவர்க்கு உளமிடுக்கும் உண்டோ? இங்கே தோன்றியுள்ள அரக்கர்களுக்கு உள்ள வலிமை நான் மேலே சொன்ன அரக்கர்களுக்கு உண்டோ? இல்லை. நான் இதுவரை பார்த்திருக்கக்கூடிய அரக்கர்கள் பெருமாற்றல் உடையவர்கள்.
அவர்களோடு இப்ப ராவணனோடு இருக்கக்கூடிய வீரர்களை பார்த்தா அந்த பழைய அரக்கர்கள் எல்லாம் ஒரு மாற்று குறைந்தவர்கள். அவர்கள் அனைவரை காட்டிலும் ஆற்றல் மிக்கவர்கள் ராவணன் படையில இப்பொழுது இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வலிமையான படை வீரர்களை கொண்டு இருக்கக்கூடிய ராவணனை நான் எப்படி வெல்லுது? அவனை பார்த்து அச்சந்தாயா வரும். நீங்க இந்த புராணங்கள்ல இருக்கக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய அசுரர்களை பாருங்கள், வேடிக்கையார். ஒரு அசுரன் கேட்ட வரத்துல உண்டான ஒரு குறையினால் அவன் மரணத்தை சந்தித்திருப்பான். அவனுக்கு அடுத்து வரக்கூடிய அரக்கன் அந்த ஓட்டைய அடைக்கிற மாதிரி வரம் கேட்பான். அப்படி கேட்கக்கூடிய வரத்துல அவனை எறியாமல் ஒரு ஓட்டையை உருவாக்கி அதனால் அவன் அழிவை பெறுவான். இரண்யனை எடுத்துக்கொள்வோம். எல்லா அரக்கர்களும் முதல்ல தவம் பண்ணின உடனே பிரம்மா தோன்றின போது கேட்கிற முதல் கேள்வி, எனக்கு மரணம் இல்லாத வாழ்க்கையை. பிரம்மா ரொம்ப தெளிவா சொல்லிடுவார், அதெல்லாம் முடியாது. ஜனனம்னு ஒண்ணு இருந்தா மரணம்னு ஒண்ணு இருக்கும். மரணம் எல்லாம் இல்லாமல்லாம் வாழ்க்கையெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன், என்ன, உனக்கு எப்படிப்பட்ட வழிகளில் எல்லாம் மரணம் வரக்கூடாதுன்னு வேணா கட்டு, நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு நான் உண்டான வரம் கொடுத்தேன். அதனால ஒவ்வொரு அவதாரத்திலும் அல்லது ஒவ்வொரு தலைமுறையிலும் தவம் இயற்றக்கூடிய அரக்கர்கள் போன தலைமுறையில யார் என்ன தவறு செய்தார் அதை தெரிந்து கொண்டு அந்த தவறிலிருந்து தங்களை தப்பிக்க வைத்துக் கொண்டார். இரண்யன் என்ன பண்ணான், எந்த தெய்வ படைக்கலமும் என்ன அழிக்கக்கூடாது. அதாவது வானுலகத்துல இருக்கக்கூடிய தேவர்களினுடைய அத்திரங்கள், வருணாஸ்திரம், வாயு அஸ்திரம் எதுவுமே என்ன அழிக்கக்கூடாது. சரி, கொடுத்துட்டார். இறை மூவரினுடைய எந்த அத்திரங்களும் என்னை அழிக்கக்கூடாது. சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேருடைய எந்த அத்திரமும் என்னை அழிக்கக்கூடாது. சரி, சக்தியினுடைய பாசம் என்னை அழிக்கக்கூடாது. சக்தி ஆகிய தேவியின் எந்த ஆயுதமும் என்ன அழிக்கக்கூடாது. கொடுத்தாச்சு. பகலிலோ இரவிலோ நான் மரணம் அடையக்கூடாது. எவ்வளவு சாமர்த்தியம் பாருங்க. ஒரு இடத்தின் அகத்தோ புறத்தோ நான் மரணம் அடையக்கூடாது. எல்லாவற்றையும் பிரம்மன் கொடுத்து கொண்டே இந்த வரங்களை பெற பெற இரண்யன் அப்படி சந்தோஷப்பட்டான். ஆகா, நாம் மரணமில்லாத வாழ்வை பெற்று விட்டோம். அவன் ஒன்றை மட்டும் யோசிக்கல, நீ என்னதான் மரணம் இல்லாத வாழ்வினை பற்றின வரம் கேட்டாலும் உன்னை அறியாமல் அதுல ஒரு குறைவு இருக்கும். அதுல வந்த நரசிம்மம் என்ன பண்ணியது? அது மனிதனும் இல்லை, விலங்கும் இல்லை, தேவனும் இல்லை. எந்த ஆயுதத்தை எடுக்கல. பகல் இரவு ரெண்டும் சந்திக்கக்கூடிய சந்தியா வேலை. அகத்தும் புறத்தும் இல்லாமல் அரண்மனை வாசப்படியில ஆயுதம் இல்லாம தன் கை நகத்தால கிழிச்சு போட்டு. அப்போ மரணம்ன்றத தவிர்க்க முடியாது. அதை முதல்ல தெளிவு பண்ணிக்கணும். நாமெல்லாம் இன்றைக்கு பெரிய அளவுல கவலை கொள்ளுகிறோம் அல்லவா மரணம்னு. இந்த புராணங்கள்ல இருக்கக்கூடிய அசுரர்களை எல்லாம் பாருங்க. அந்த மரணம் ஒன்றினை தவிர்க்க வேண்டி என்னெல்லாம் வரம் வாங்கி இருப்பான். ராவணன் மட்டும் சும்மாவா? 30 முக்கோடி வாழ்நாளும் முயன்று பெற்றான். போச்சே, போக போறோம், பார்க்க போறோம். அப்போ நீங்கள் எத்தகைய ஆற்றலோடு தவம் இயற்றி உங்கள் வாழ்வினை காப்பாற்றுவதற்கு பெரியதாகிய பல வரங்களை பெற்றாலும் அந்த வரங்கள்ல இருக்கக்கூடிய குறைபாடு உங்களை அழிக்கும்.
அதனால இவன் சொன்னா, நான் இதுவரைக்கும் பல அரக்கர்களை எல்லாம் பார்த்துட்டேன். அவரவர்கள் பெற்ற வரத்தினால வாழும் வரை வாழ்ந்து இறுதியினால் அழிக்கப்பட்டவர்கள் தான். இருந்தாலும் அத்துணை அரக்கர்களை பார்த்த நான் இப்பொழுது ராவணனோடு இருக்கக்கூடிய படையை பார்த்தேன், ஒப்பிட்டேன். அவர்களெல்லாம் இவர்கள் முன்னாடி ஒன்றும் இல்லை. அதனால நான் பயந்து ஓடின. ஞாபகம் வச்சுக்கோ. நான் இதுகாரும் தலைமுறை தலைமுறையாக மட்டுமல்ல, பிறவிதோறும் பார்த்த பல அரக்கர்களை காட்டிலும் இந்த அரக்கர் படையில உள்ள ஒவ்வொரு அரக்கனும் மேலான வீரன். அவன் எதிர்க்க முடியாது. அதனாலதான் ஓடின. வலி இதன் மேலே பெற்ற வரத்தினர் மாயம் வல்லார் ஒலி கடல் மணலின் மிக்க கணக்கினர் உள்ளம் நோக்கின் கலியினும் கொடியர் கற்ற படைக்கல கரத்தர் என்றால் மெலிகுவது அன்றி உண்டோ விண்ணவர் வெறுவல் கண்டு. ரொம்ப அழகா பட்டியல் போட்டான் ஜாம்பவன். வலி இதன் மேலே, இத்தகைய வலிமைக்கு மேலே பெற்ற வரத்தினர். பெற்ற வரத்தினர் தேவர்களிடமிருந்து பலவாகிய வரம் பெற்றார்கள். மாயம் வல்ல, ஞாபகம் வச்சுக்கோ, வரபலம் மட்டுமல்ல, மாய வித்தைகளில் விற்பன்னர்கள். அது மட்டுமல்ல, ஒலி கடல் மணலின் மிக்க கணக்கினர். ஆரவாரம் செய்யக்கூடிய அலை, அவைகளுக்கு உரிய கடற்கரை இருக்க, அந்த கடற்கரையில இருக்கக்கூடிய மணல்களை காட்டிலும் எண்ணிக்கையில் அதிகமானவர்கள். யாரை அழிக்கிறது? நாம அழிக்க அழிக்க தோன்றிக்கொண்டே இருப்பார்கள். அழிக்க அழிக்க தோன்றிக்கொண்டே இருப்பார்கள். யாரை அழிக்கிறது? உள்ளம் நோக்கின் இவர்களது மனது எத்தகையதுன்னா கலியனும் கொடியர். கலிபுருஷன் தான் எல்லாரையும் வாட்டி வதக்கும். அந்த கலிபுருஷனை காட்டிலும் கொடிய மனது. அப்படி ஒரு, ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, குரூயல் அண்ட் சாடிசம், ரெண்டும் இவர்களுக்கு. கொடூரமான மனம், அடுத்தவனை துன்புறுத்துவதில் இன்பம். அது ஒரு அழகான கலை. அடுத்தவனை துன்புறுத்தி பார்க்கறதுல ஒரு இன்பம். இது ரொம்ப சுபாவமா எல்லார்கிட்டையும் அந்த குணம் இருக்கும் இல்லையா? நாமெல்லாம் குழந்தையா இருக்கும் போது பெற்றோர்கள்ட்ட அடி வாங்கியிருக்கோம். அடிக்கிறது கூட எனக்கு பெருசா பட்டதில்லை. சரி, அடிக்கிறார்கள், அந்த உரிமை கூட அவர்களுக்கு இல்லைன்னு. அடிக்கிறதுனால நமக்கு வலிக்கும். வலிக்காதுன்னு சொல்ல முடியாது. வலியினால அழுவும். என்ன செய்வார்கள்? அழுவையான்னு திருப்பி அடிப்பாங்க. என்ன பண்ணி தொலைகிறது? அடிக்கவும் செய்யணும், அந்த வலியை அவன் உணரவும் செய்யணும். அதனால் அவன் அழுத வாய மூடு, சத்த வழியே கேட்கக்கூடாது. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் சாடிஸ். நான் என்ன கொடுமை பண்ணாலும் அப்படியே சகித்து கொண்டு இருக்கும். நான் பண்ணக்கூடிய கொடுமையை ரசிச்சு ரசிச்சு நான் பண்ணுவேன். நீ அதை பொறுத்து பொறுத்து நிக்கணும். எப்படி? இதான் ஜாம்பவானுக்கு கவலை. டேய், அவ்வளவு கொடியவர்கள்டா அவர்கள். கலியனும் கொடியர் படை களம் கற்ற கருத்தர். கையில் அலங்காரத்துக்காக எல்லாம் ஆயுதம் வைக்கல. அவன் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை ஆயுதத்தையும் எப்படி இயக்குவதுன்னு அவனுக்கு தெரியும். அதோட மட்டுமல்ல, என்று இவ்வளவு பெருமையை அவர்கள் பால் சொன்னால் விண்ணவர் வெறுவல் கண்டால் இவர்களை நினைத்து பார்த்து தேவர்களே பயப்பட்டு இருக்க. மேல பாரு, எங்களை விடு, தேவர்களே பயந்து கொண்டு இருக்கிறார்கள். மெலிகுவது அன்றி உண்டோ?
அந்த தேவர்களை காட்டில நாங்க என்ன வலிமையானவர்களா? ஆஃப்டர் ஆல் குரங்கியா? நாங்க பயப்பட மாட்டோமா? நாங்க என்ன பெரிய தவம் பண்ணோமா? பெரிய வரம் வாங்கினோமா? படைக்கலன்களை எல்லாம் இயக்க தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய தேவர்களே அவர்களை பார்த்து பயப்படுறான். நாங்கள் எந்த மூலை? எங்க கிராமங்கள்ல பழமொழி சொல்லுவாங்க, ஆடி காத்துல அம்மியே பறக்குதான், இலவம் பஞ்சு எனக்கு ஏது வழின்னு கேட்டுதான். இல்லையா? அவ்வளவு பெரிய தேவர்களை இந்த அசுரர்களை பார்த்து அஞ்சு நடுங்கின்னு இருக்கான். நாங்கள் எம்மாத்திரம் கேட்டுட்டு சொன்னா, நாங்கள் தளர்ந்து ஓடி வர்றதை விட வேற என்ன வழி? ஆயினும் ஐய வேண்டினார்க்கு என அமரின் அஞ்சி சாகிலம் பெயர்த்த தன்மை பழிதரும் நரகில் தள்ளும் ஏகுதும் மீள இன்னும் இயம்புவது உளதால் எய்தி மேகமே அணையான் கண்முன் எங்கனம் விழித்து நிற்றும். ஐய அங்கதனே, ஆகினும் எங்கள் செயல் இப்படியாகி விட்டாலும், அஞ்சு பயந்து ஓடி வந்துட்டாலும், வேண்டினார்க்கு என நம் உதவியை வேண்டி வந்தவர்களுக்காக அமரின் சாகிலம் போரில் ஈடுபட்டு சாகாதவர்களாய் அஞ்சு பெயர்ந்த தன்மை அரக்கர்களுக்கு அஞ்சு பயந்து ஓடி வந்த எங்கள் நிலை இருக்க பழி தரும், நமக்கு பழிய தரும். உண்மைதான். நரகில் தள்ளும், வாக்கு கொடுத்ததை காப்பாத்தலன்னா நமக்கு நரகம் கிடைக்கும். உண்மைதான். மறுமையில நரகம் கிடைக்கும். ஏகுதும் மீளே, எனவே பழியிலிருந்தும் நரகத்திலிருந்தும் தப்புதற்காக மீண்டும் போர்க்களம் போகிறோம். சரி, போறோம். பயந்து பயந்து சாகாம இருக்க போறோமா? இல்லை. ஆனால் பழியோடு சாவோம். அந்த பழியினால நரகம் கிடைக்கும். திருப்பி பூமிக்கு வரப்போறோம். அதனால இப்ப ராமனுக்காக போர் செய்து இறந்தால் அது மோட்சத்தை கொடுத்துரும். ஆகவே இன்னும் இயம்புவது உள்ளது. மேலும் ஒன்னே ஒண்ணு சொல்லணும். என்ன? மேகமே அணையான் கண்முன், மேகம் போன்ற கருத்த நிறத்தை கொண்ட ராமன் முன்னே சென்று எங்கனம் விழித்து நிற்றும். எப்படி போய் அவன் முன்னாடி அவன் முகத்துல முழிக்கிறது? நாங்க தான் பயந்து ஓடிட்டோமே. ஓடின்னு நாங்க திரும்பி வந்து அவன் முகத்துல எப்படி முழிக்கிறது? எங்களை பார்த்து ஏளனமா பேச மாட்டான். பேச வேண்டாம், பார்த்தாலே தெரியும் ஓடி போனவங்க தானே. பார்வையில பார்த்தாலே தெரியும். இல்ல, இப்படி கேட்ட உடனே பதில், எடுத்தலும் சாய்த்தல் தானும் எதிர்த்தலும் எதிர்ந்தோர் தம்மை படுத்தலும் வீர வாழ்க்கை பற்றினாருக்கு உற்ற மேல்நாள் அடுத்ததே அகுது நிற்க அன்றியும் ஒன்று கூற கடுத்தது கேட்டீர் நீரும் கருத்துளிர் கருதி நோக்கி. எடுத்தலும் சாய்தல் தானும், பகைவரை எதிர்க்கும் போது அவரினும் மிகுதலும் அவரிடம் தோற்பது, அவரினும் மிகுதல் அவரை வெற்றி கொள்ளுதலும் அவரிடம் தோற்று போகுதலும். எதிர்த்தலும், பகைவர்களை எதிர்த்து தாக்கு பிடிச்சு நிற்பதும். எதிர்ந்தோர் தம்மை படுத்தலும், நம்மை எதிர்த்தவர்களை கொல்லுதலும். வீர வாழ்க்கை பற்றினாருக்கு, வீர வாழ்க்கையை மேற்கொண்ட ஒவ்வொரு வீரனுக்கும் மேல்நாள் தொன்று தொட்டு பழங்காலத்திலிருந்தே உற்ற பொருந்தி வருவது இதுதான். போர்னா இப்படித்தான் இருக்கும். There is no sweet war. எல்லாம் போர்க்களமும் இனிமையெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. எந்த போர்க்களமும் இனிமையானது அல்ல. எதிர்க்கணும், ஜெயிச்சா ஜெயிப்போம், தோற்றா தோற்போம். அதைவிட காட்டிலும் போர்க்களத்துல இறப்போம், உடல் அங்ககீனமாகும். இதெல்லாம் தொன்று தொட்டு வரக்கூடிய விஷயம். இதுல எது நாம புதியதாக செய்த எதுவுமே இல்லை. ஆகவே அகுது அடுத்தது அப்படி வருவதுதான் போரினுடைய இயற்கை. போரோட இயற்கையே இது போன்றதாகிய செயல்கள் தான். அது அப்படி ஒரு புறம் இருக்க, மேலும் ஒன்று கூற கடுத்தது
ஒரு செய்தியை சொல்ல என் மனம் விழைகின்றது. கேட்டீர் கருதி நோக்கின் நீரும் கருத்துளிர் எண்ணி பார்த்தால் உமக்கு பெரும் ஆராய்ச்சி உடையதா. அங்கதான் ரொம்ப அழகா விளக்கணும். என்ன? ஒன்றும் நீர் அஞ்சல் ஐய யாம் எல்லாம் ஒருங்கு சென்று நின்றும் ஒன்று இயற்றல் ஆற்றேன் நேமியன் தானே நேர்ந்து கொன்று போர் கடக்குமாயின் கொள்ளுதும் வென்றி அன்றேல் பொன்றுதும் அவனோடு என்றான் போதலோ புகழ் அன்று. இதான் இறுதி முடிவு. நாம போர்க்களத்துல போய் நிப்போம். நம் சார்பா ராமனே எல்லாரையும் அழிச்சிருவோம். ராமனை அழிக்க முடியாத அளவிற்கு எதிரி இருந்து ராமனை அழிச்சா ராமனோட நாமும் சேர்ந்து செத்து போவோம். வேற என்ன பண்ண முடியும்? என்ன பொருள்? உங்களை எந்த சூழ்நிலையிலும் ராமன் அழிவதற்கு வாய்ப்பளிக்காமல் தானே எதிரிகளை தனி ஒருவனாய் நின்று அழிப்பான். எப்படியா? ஐயா ஒன்றும் நீர் அஞ்சல் நீர் சிறிதும் அஞ்ச வேண்டாம் யாமெல்லாம் ஒருங்கே சென்று நின்றும் நாங்கள் எல்லோரும் எல்லா வானரர்களும் ஒன்று சேர்ந்து அரக்கர்களை எதிர்த்து நின்றால் கூட ஒன்றும் இயற்றேல் ஆற்றம் அரக்கர்களை அழிப்பதில் எதுவும் செய்ய முடியாது எங்களால். நேமியான் தானே நேர்ந்து சக்கரப்படையை தன்னகம் கொண்டுள்ள திருமாலாகிய ராமனே எதிர்த்து நின்று கொன்று போர் கடக்குமாயின் அரக்கர்களை கொன்று வெற்றியை கை கொண்டான் என்றால் கொள்ளுதும் வென்றி. நாங்களும் ஜெயிச்சதா சந்தோஷப்பட்டுக்கிறோம். எங்களால ஒண்ணும் பண்ண முடியும். அந்த ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ரொம்ப ரசிச்சு கேட்கறது என் பேத்தி இருந்த காலத்துல சொல்லுவேன். பேத்தி நீ ஊருக்கெல்லாம் போறேன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்பேன். ஒண்ணும் பண்ண முடியாது. அழகா ரசிச்சு சொல்லுவேன். ஒண்ணும் பண்ண முடியாது. அதேதான் இங்க ஜாம்பவன். சரி நாங்களும் போர்க்களத்துல வரோம். புறமுதுகிட்டு ஓடினது தப்புதான், வெக்கமா தான் இருக்கு. சரி வரோம், வந்து ராமன் பக்கத்துல நின்று போர்ல ஈடுபடுறோம். எங்களாலெல்லாம் அரக்கர்களை கொல்ல முடியாது. அதுக்கு உண்டான ஆற்றல்லாம் எங்க கிட்ட கிடையாது. எங்களால ஒருத்தனை கூட கொல்ல முடியாது, வாய்ப்பில்லை. ஆனா ராமன் தான் எல்லாரையும் அழிக்கணும். அழிச்சு அவன் வெற்றி பெற்றால் அந்த வெற்றியில பங்கெடுத்துக்கிறோம். அன்றேல் அப்படி ராமபிரான் வெல்லாவிட்டால் அவனோடு போன்றதும் அந்த ராமனோடு சேர்ந்து நாங்களும் செத்து போறோம் என சாம்பவான் சொன்னான். போதலோ புகழன்று என்றான். போர்க்களத்தை விட்டு போவது புகழாகாது. அதுக்கு பல போர்க்களத்துல எதிர்த்து நின்று செத்துள்ளோம். புறமுதுகிட்டு ஓடுவதை காட்டிலும் எதிர்த்து நின்று வீர சொர்க்கம் புகுவது மேல் இல்லையா? அதனால எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா வந்து நிக்கிறோம். வேற என்ன பண்ண முடியும்? எங்களால் அவ்வளவுதான் பண்ண முடியும். சொன்ன உடனே ஓடிப்போன வீரர்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டு போர்க்களம் நோக்கி வருவதை பார்த்து லக்குவனிடம் ராமன் பேசுறான். ஈண்டிய தானை நீங்க நிற்பதியன் யாமே சென்று பூண்ட வெம்பழியினோடும் போந்தனம் போதும் என்ன மீண்டனர் தலைவர் எல்லாம் அங்கதனோடும் வீரன் மூண்ட வெம்படையை நோக்கி தம்பிக்கு மொழிவது ஆன. ஈண்டிய தானை நீங்க நிற்பது என் நெருங்கிய சேனை நிற்க நாம விலகிய நிற்கணும். யாமே சென்று நாமே புறப்பட்டு பூண்ட வெம்பழியினோடும் போந்தனம் மேற்கொண்ட பழியோடு வந்து விட்டோம், போர் செஞ்சிருவோம். போதும் என்ன, இனி பழி துடைக்க ராமனிடம் போவோம் என்று எல்லா வீரர்களும் வரார்கள். இதை பார்த்துட்டு சொன்னா அங்கதனோடு தலைவர் எல்லாம் மீண்டனர். அங்கதனை முதலாக கொண்டு ஏனைய பிற வானர வீரர்கள் தங்கள் தங்கள் படைப்பிரிவினோடும் போர்க்களம் நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று லக்குவன் ராமன் சொன்னான். மூண்ட வெம்படையை நோக்கி எதிர்த்தெழுந்த கொடிய அரக்கர் சேனையை பார்த்து வீரனாகிய ராமன்
தம்பி மொழிவதானான் இலக்குவனுக்கு சொல்ல ஆரம்பிச்சு. முதல்ல அங்கதனோடு எல்லாரும் வந்ததை சொன்னா, இந்த படை வீரர்கள் மீண்டு வர்றதை பார்த்த உடனே அரக்கர்கள் ஆரவாரமாக எழுந்தார்கள். அவ்வாறு எழுந்த படையை பார்த்து இப்ப ராமன் பேசணும். என்னவா? அத்த நீ உணர்த்தி அன்றே அரக்கர் தான் அவுணரே தான் எத்தனை உளர் என்றாலும் யான் சிலை எடுத்த போது தொத்துரு கணலின் வீழ்ந்த பஞ்சி என தொலையும் தன்மை ஒத்தது ஓர் இடையூறு உண்டு என்று உணர்விடை உதிப்பது என்றார். ராமன் என்ன சொன்னா? அத்தனே நீ அரக்கன் தான் அவுணரே தான். அரக்கர் என்றாலும் அவுணர்கள் என்றாலும், அவுணர்கள் வரபலத்தினால் தங்களை உயர்த்தி கொண்ட அரக்கர்கள், உடல் பலத்தினை கொண்டு போர் செய்யக்கூடியவர்கள் அரக்கர்கள். ரெண்டுத்துக்கு வேறுபாடு. எத்தனை உளர் என்றாலும், எத்தனை பேர் வந்து எதிர்த்து போர் செய்ய முன் வந்தாலும், யான் சிலை எடுத்த பொழுது, நான் வில்லை எடுத்த சமயத்தில் தொத்துரு கனலில் விழுந்த பஞ்சு என தொகுதியாக பற்றி எறியக்கூடிய நெருப்பில் விழக்கூடிய பஞ்சு போல அத்துணை அரக்கன் அழிவும். தொலையும் தன்மை, தோற்று அழிந்து போகும் தன்மையை உணர்த்தி அன்றே தெரிந்திருக்கிறாய் அல்லவா லக்ஷ்மணன் என்று சொன்னான். ஒத்தது ஓர் இடையூறு உண்டு என்று, என் போர் திறமைக்கு ஈடாக எழக்கூடிய ஒரே ஒரு இடையூறு இருக்கு. என்ன இடையூறு? உணர்விடை உதிப்பது என்று, என் உணர்விலே எழுவது இல்லை. நான் போர் செய்ய ஆரம்பிச்சுட்டா எனக்கு முன்னாடி எது இருக்குன்னு கவலைப்பட மாட்டேன். நான் பாட்டுக்கு போர் செய்து கொண்டே போவேன். எதிரிகள் அழிந்து கொண்டே வருவார்கள். அதுதான் என் வேலை. மற்ற எதையும் நான் கவனிக்க மாட்டேன். அதுதான் என்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய இடர்பாடு. போருன்னு இறங்கிட்டா வேற எதுவும் என் கவனத்துல நிக்காது. எதிரிகள் மட்டுமே தெரிவார்கள். அவர்களை அழித்து கொண்டே போவேன். எது போல? பெரியதோர் நெருப்பு பற்றின இடத்துல பஞ்சு எரிந்து அழிவது போல நான் அழித்து கொண்டே போவேன். இப்ப நீ என்ன செய்யணும் தெரியுமா லக்ஷ்மணா? நான் அழிக்கிற வேலையை பார்த்துக்கிறேன். இந்த வானரர்களை அழியாம நீ பார்த்துக்கோ. இந்த படையின் மீது இந்த அவுணர்களும் அசுரர்களும் படைக்கலங்களை எய்தால் அந்த படைக்கலங்கள் எல்லாம் இந்த வானர சைன்யத்தின் மீது படாது இருக்கிற மாதிரி நீ பாதுகாப்பா உன் வில்லாற்றலை காண்பி. நான் என் வில்லாற்றலை கொண்டு எல்லா அவுணரையும் அழித்து கொண்டே போகிறேன். எப்படி? என்ன தெளிவான திட்டம் பாருங்க. காக்குனர் இன்மை கண்ட கலக்கத்தால் கவியின் சேனை போக்கு அறப்போகி தத்தம் உறைவிடம் புகுதல் உண்டால் தாக்கி இப்படையை முற்றும் தலை துமிப்பளவும் தாங்கி நீக்குதி நிருதராங்கு நெருக்குவார் நெருங்கா வண்ணம். காக்குனர் இன்மை கண்ட கலக்கத்தால் தங்களை காப்பவர்கள் யாரும் இல்லை என்று மனம் கலங்கின வானர படையினர், கவியின் சேனை குரங்கு படை, அதன் கண் உள்ள வீரர்கள் போக்கு அறப்போகி புகலிடம் இல்லாமல் ஓடி தத்தம் உறைவிடம் புகுதல் உண்டு. தாங்கள் வாழக்கூடிய மரம் மலை குகைகள் எல்லாம் போய் கதியற்றவர்களாக வாழ நேரிடும். அது இழுக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? நீ இப்படையை, இந்த அரக்கர் படையை தாக்கி முற்றும் தலை துமிப்பளவும் எதிர்த்து தாக்கி முழுவதுமாக தலைகளை நான் துண்டிக்கிற வரைக்கும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறதோ அத்துணை நேரமும் தாங்கி இந்த வானரர்களை நீ பாதுகாத்துக்கொள். அங்கு அந்த வானரர் இருக்கும் இடத்தினுக்கு நிருதர் நெருக்குவார். அரக்கர்கள் நெருங்கி வருவார்கள். ஒருவனையும் கிட்ட நெருங்காத அளவுல நிறுத்திக்க, குறுக்கிடாதபடி அவர்களிடமிருந்து வானரர்களை காப்பாத்து. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நீக்குதி அரக்கர் சேனை வீரர்களை வானரர்கள் பக்கம் நெருங்க விடாம பார்த்துக்க. அரக்கர்களை அழிக்கக்கூடிய பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். நீ அதுக்கு கவலைப்பட வேண்டாம். நீ வானர வீரர்களை பாதுகாப்பதோடு உன் வேலையை நிறுத்திக்கும். இது என் பிரச்சனை.
ஒருவன் விடாமல் நான் அழிக்கிறேன் என்று ராமன் இலக்குவனுக்கு ஆணை போக்கினார். போர் தொடங்குகிறது. அடுத்த வகுப்பில் தொடரும்.